இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரம் நபர்களுக்கும் இதுவரைக்கும் ஏற்பட்ட கஷ்டங்கள், துயரங்கள் ஏன் ஏற்பட்டது, எதனால் ஏற்பட்டது என்பதை முழுமையாக்கும் காணலாம். எனவே ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் வரிசையாக கூறுகிறேன். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா, இனிமே நடக்கப் போவது என்ன என்பதையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமைக்கும் பாருங்க. ரிஷபம் ராசியில பிறந்த கார்த்திகை 2ஆம் 3ஆம் 4ஆம் பாதங்கள், ரோகிணி, மிருகசீரிசம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் நட்சத்திரக்காரர்களை அனைவருக்கும் இனிய வணக்கம். கடந்த ஒரு மாதம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்தது சாதாரணமான ஒரு சோதனைகளாக இருந்துச்சு. சாதாரணமான ஒரு சோதனைகளாக மட்டும் இருக்காதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத சில சோதனைகளும் மறக்க முடியாத ஒரு மாதமாகவும் இந்த ஒரு வருடத்தில் அதுவாக மட்டுமே தாங்க இருக்கும். ஏன் இப்படி கூறுகிறேன் அப்படின்னா, உங்களை முழுவதுமாக சோதித்த ஒரு கட்டம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். உங்களுடைய பொறுமையை, உங்களுடைய மனவழியை, நீங்கள் யாரை நம்புகிறீர்களோ என்பதை பற்றி மீண்டும் மீண்டும் சிந்திக்க வைத்து அந்த ஒரு மாதமானது நிச்சயமாக இருந்திருக்கும். எல்லார் மீதும் தேவையில்லாமல் சந்தேகப்படவும் வைத்திருக்கும். இதெல்லாம் நடந்திருக்கா இல்லையா என்பதை போன மாதம் மூலமாக நீங்க நிச்சயமா கமாண்ட் வழியாக கூறுங்கள். இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடந்த மாதங்கள் நம்பிக்கை என்பது சிதைவு, நம்பிக்கையில சிதைவு என்பது அதிகமாகவே ஏற்பட்டிருக்கும். யார் மீது நம்பிக்கை வைத்தாலும் அந்த ஒரு நம்பிக்கை உடைந்து போய்விடும். இல்லை என்றால் ஏதாவது ஒரு பிரச்சனைகளுக்கு ஆளாக்கப்படும். நீங்க ஒரு விஷயத்தில் உறுதியான நம்பிக்கை வைத்திருந்தீங்க அப்படின்னா அது ஒரு உறவாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு வேலை விஷயமாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு முடிவாக கூட இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்தது நடக்காது. எதிர்பார்க்காத விதமாக என்னென்ன நடக்க வேண்டுமோ அதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்திருக்கும். ஆனால் இதெல்லாம் ஏன் ஏற்படுகிறது, எதனால ஏற்படுகிறது என்று எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஆனால் இதெல்லாம் ஏற்பட்டு உங்களுடைய மனதை இன்னும் காயப்படுத்தி கொண்டேதாங்க இருக்கும். உங்களுடைய அருகில் இருந்தவர்களின் உண்மையான ஒரு முகமும் உங்களுக்கு இனிமேல் தெரியவும் ஆரம்பிக்கும். இவ்வளவு நாள் நான் பார்த்தது பொய்யா என்ற ஒரு கேள்வி உங்களை உள்ளுக்குள் வலிக்க வைத்துக் கொண்டேதாங்க இருக்கும். ஆனால் ஆரம்பத்தில் உங்களுடைய வாழ்க்கை நன்றாக போவது போலத்தான் தெரியும். ஆனால் கூட இருக்கக்கூடிய நபர்களை உங்களுக்கு நம்பிக்கை துரோகங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய மனது அப்படியே உடைந்து அப்படியே நின்று கொண்டேதாங்க இருக்கும். அடுத்ததா ரோகிணி நட்சத்திரம் நபர்களே இனிய வணக்கம். உங்களுடைய கஷ்டங்கள், மன அழுத்தங்கள் அதிகமாக யோசிப்பது, நீங்கள் எல்லாத்தையும் மனத்துக்குள் வைத்து கொண்டு யோசித்துக் கொண்டே இருப்பீங்க. என்ன செய்வது, ஏது செய்வது என்று எதுவுமே தெரியாமல் பல எண்ணங்கள், பல குழப்பங்கள் உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமா ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். ஆனா ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுக்கு தெரியாதுங்க. நீங்க அதிகமா மன அழுத்தங்கள், ஏதாவது ஒரு சிறிய தவறுகள் நடந்தால் கூட அதை அதிகமாக நீங்கள் நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருப்பதால் உங்களுடைய மனதிற்குள் ஆழ்ந்த ஒரு மன அழுத்தம், ஆழ்ந்த அதிகமான யோசனைகள் இதெல்லாம் உங்களுக்குள்ள நிச்சயமாக ஏற்பட்டு அது இன்னமும் உங்களை கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். ஆனால் அதற்கான பதிலானது உங்களுக்கு கிடைக்காமல் கூட போயிருக்கும். குடும்பம், பணம், உங்களுடைய கரியர் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில மன அழுத்தம் போல நிச்சயமாக இருந்திருக்கும். நீங்கள் வெளியில் சிரித்து கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு அமைதி இல்லாத ஒரு நிலைமையானது இருக்கும். வாழ்க்கையில் என்னதான் பணத்தை நம்ம சம்பாதித்தாலும் வாழ்க்கையில மன அமைதி வேண்டும். அதைத்தான் நீங்கள் தேடிக்கொண்டும் அலைவீங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்காம தாங்க இருக்கும். அடுத்ததா மிருகசீரிசம் நட்சத்திரம். உங்களுடைய தாமதம் காயங்கள் என்ன தெரியுமா? தாமதமான எல்லா விஷயங்களும் நடக்கும். திருமணமாக இருக்கட்டும், வாழ்க்கையில முன்னேற்றங்களாக இருக்கட்டும், நீங்க நினைப்பது ஒன்றாக இருக்கும், நடப்பது ஒன்றாக இருக்கும். எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில தாமதமாகத்தான் நடந்து கொண்டிருக்கும். அதே போல தடைகளும் எதை தொடங்கினாலும் உருவாகி கொண்டேதாங்க இருக்கும். நீங்க செய்ய நினைத்த வேலைகள் கூட தள்ளி போய் கொண்டே இருக்கும். எதிர்பார்த்த சில விஷயங்கள் கூட மெதுவாக நடக்கும். நீங்கள் முயற்சி செய்தாலுமே உடனடியான பலன் என்பது உங்களுக்கு கிடைக்காது. இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு உங்களை பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகள்ல நிச்சயமா தள்ளியும் விட்டிருக்கும். அதனால உங்களுடைய வாழ்க்கையில என்ன நம்ம செய்வது என்று தெரியாம எது செய்தாலும் அந்த முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு ஃபெயில் ஆகி கொண்டேதாங்க இருக்கும். என்ன பண்ணாலும் ஏன் நமக்கு மட்டும் நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாமே தள்ளி போய் கொண்டே இருக்கிறது என்ற விதமான சில கேள்விகள் உங்களை இன்னமும் கேட்டுக்கொண்டேதாங்க இருக்கும். ஆனா இந்த எல்லா கஷ்டங்களுக்கும் ஒரு காரணமானது நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். ஒரு மனிதனின் வாழ்க்கையில கஷ்டங்கள் நடக்கிறது என்றால் நன்மைகள் நடக்கப் போகிறது என்ற அர்த்தம். அதே போலத்தான் கடந்த மாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதையெல்லாம் பார்க்கக்கூடாதோ அந்த அளவுக்கு சில கஷ்டங்கள், மன அழுத்தங்கள், வெளியில் சொல்ல முடியாத அவமானங்கள் இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் உங்களுக்கு நடந்து கொண்டேதாங்க இருந்தது. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை ஒரு பெரிய ஒரு மாற்றத்திற்கு தயார் பண்ண வந்த ஒரு சோதனைக்கான ஒரு காலமாக இருந்திருக்கும். ஆமாவா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். ஆனால் நீங்கள் பார்த்தது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையின் முடிவு கிடையாது. அதுதாங்க உங்களுடைய வாழ்க்கையின் தொடக்கம். எனவே இதுவரை நான் கூறியது ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து நட்சத்திரம் நபர்களுக்கும் நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். எனவே இதுக்கப்புறம் வரக்கூடிய நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறிவிடும். அந்த மாற்றம் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ ஆரம்பமாகக்கூடிய ஒரு புதிய ஒரு மாற்றங்கள் இந்த ஒரு மாதத்திலிருந்து உங்களுக்கு ஆரம்பமாகும். போன மாதமானது முடிந்து விட்டது. இந்த ஒரு மாதம் நடந்து கொண்டிருக்கிறது. வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் இனிமேல் நடக்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு
மெதுவாகத்தாங்க நடக்கும். மெதுவாக நடந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு போகக்கூடிய நல்ல ஒரு மாற்றங்களாக இருக்கும். ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாதது போலத்தாங்க உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். ஆனா போக போக இது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல பலன்களையும் நல்ல நல்ல மாற்றங்களையும் உங்களுக்குன்னு ஏற்படுத்தி கொடுத்து இது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா உயர்த்தவும் செய்யுங்க. நீங்க என கவனமாக பார்த்து பாருங்கள். முதல் மாற்றமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கப் போவது நிலைத்தன்மை என்பது திரும்ப உங்களுக்கு கிடைக்கும். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை நிலைத்தன்மை என்பது இல்லாமல் எதை செய்தாலும் அதில் பிரச்சனைகள், எதை உருவாக்கினாலும் அதுல கஷ்டங்கள், மன சங்கடங்கள் இது மட்டுமே தாங்க ஏற்பட்டு கொண்டிருந்தது. ஆனா இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கை எல்லாமே உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று அனைத்தையும் நீங்க புரிந்து கொள்ளவும் ஆரம்பித்திருப்பீங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கையில இனிமே நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல சுயமாக நீங்க முடிவெடுக்கவும் ஆரம்பிப்பீங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக இந்த ஒரு நேரத்துல மாற ஆரம்பிக்கும். அதே போல நிலை பெற்று வாழுங்க. எந்த விதமான கஷ்டங்களும் இதுவரைக்கும் எதை தொடங்கினாலும் உங்களுக்கு நிலைத்தன்மை இல்லாமல் இருந்திருப்பீங்க. ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நிலைத்தன்மை என்பது உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க அனுபவித்த எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இனிமே தீர்வு கிடைக்கப் போகிறது என்று கூறினால் உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, இனிமே முழுமையான தீர்வானது கிடைக்கும். அனுபவித்த குழப்பங்கள், அனுபவித்த தீமைகள், நீங்க செய்யாத தவறுகள், அதுக்கு அனுபவித்த பழிகள் என அனைத்திற்கும் இனிமே தெளிவான ஒரு முடிவானது எடுக்கவும் முடியும். தெளிவான ஒரு பாதையும் உங்களுக்கு உருவாக்கவும் செய்யுங்க. இரண்டாவது மாற்றமா பணவரவு உங்களுக்கு தேடி வரும். வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகரிக்கவும் ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் தடையாக இருந்த விஷயங்கள் அனைத்துமே உங்களை விட்டு விலகிவிடும். எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு பணமும் கிடைக்கும். நீங்க எதிர்பார்க்காத ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக போதுமான அளவுக்கு உங்களுக்கு ஆதரவானது கிடைக்கவும் ஆரம்பிக்கும். இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில தன்னம்பிக்கையை மீண்டும் உங்களுக்கு வளர்த்து கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களாக நிச்சயமாக இருக்குங்க. மூணாவது விஷயமா இருப்பது உங்களுடைய உறவுகளுக்குள் எல்லா விதமான தெளிவும் கிடைக்கும். யார் உண்மையா உங்களை ஆதரவு பண்றாங்க என்பதை நீங்க புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. யாருமே உங்களுடைய வாழ்க்கையில போலியாக இல்லை. டெம்பரரியா இருந்தவங்க அனைவருமே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போவாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு தெளிவும் கிடைத்துவிடும். யாரை கூட வைக்கணும், யாரை கூட வைக்கக்கூடாது என்று ஒரு தெளிவும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இப்போ நீங்க தெளிவாக முடிவெடுக்க ஆரம்பிப்பீங்க. ஆனா சரியானவங்க தாங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடன் இறுதி வரைக்கும் இருப்பாங்க. அதையும் நீங்க புரிந்து கொள்ளவும் செய்யணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில நான்காவதா கிடைக்க போவது உங்களுடைய தொழிலில் ஒரு முன்னேற்றமானது கிடைக்கும். நீண்ட ஆண்டுகள், நீண்ட நாட்களுக்கு பிறகு நீங்க காத்து கொண்டிருந்த ஒரு வாய்ப்பு இப்பொழுது உங்களை தேடி வரும். அது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு ப்ரொமோஷனாக இருக்கலாம், ஒரு புதிய ஜாப்பாக கூட இருக்கலாம், இல்லைன்னா தொழில் தொடர்பான ஒரு ஐடியாவாக கூட இருக்கலாம். இருந்தாலும் இந்த ஒரு வாய்ப்பை நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்க. இதை சரியாக நீங்க பயன்படுத்தினால் போதும் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக உயரவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில வடக்கு திசையிலிருந்து ஒரு முன்னேற்றமானது நிச்சயமாக கிடைக்கும். மேற்கு திசையிலிருந்து பணவரவும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு வளர்ச்சியும் உருவாகும். தென்மேற்கு திசையிலிருந்து நீண்ட நாளுக்கு அப்புறம் ஒரு நிலைத்தன்மையானது கிடைக்கும். இந்த ஒரு மாதம் இது உங்களுடைய வீட்டை அதிர்ஷ்டம் தட்டும் பொழுது ஒரு சின்ன வாய்ப்பு மாதிரி தாங்க உங்களுக்கு தெரியும். ஆனால் அதை நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் முழுமையாக புரிந்து கொண்டால் அது உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியாக மாறும். கிரகநிலைகள் உங்களுக்கு சொல்ல போவது என்ன தெரியுமா? சுக்கிர பகவான் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு தீர்வை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். குரு பகவான் உங்களுடைய வளர்ச்சியை இந்த ஒரு நேரத்தில் மெதுவாக இருந்ததை இந்த ஒரு நேரத்தில் இன்னும் நல்ல ஒரு மாற்றமாக நிச்சயமாக உருவாக்குவார். சனி பகவான் இன்னும் கொஞ்ச நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு பதிலை உங்களுக்கு தேடி கொடுப்பார். இதனுடைய அர்த்தங்கள் நீங்க இப்போ எடுக்கக்கூடிய சின்ன சின்ன முடிவுகளின் மூலம், சின்ன சின்ன பாதைகளின் மூலம் அது உங்களுக்கு நீண்ட நாட்கள் பயனுள்ளதாக நிச்சயமாக மாறிவிடும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நடக்கிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். நான் கூறியது சரியா தவறா என்பதையும் நீங்கள் கூறுங்கள். அதனையும் நான் பார்த்து தெரிந்து கொள்கிறேன். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம். ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமாண்ட் வாயிலாக கேளுங்கள். திசையிலிருந்து நீண்ட நாளுக்கு அப்புறம் ஒரு நிலைத்தன்மையானது கிடைக்கும். இந்த ஒரு மாதம் இது உங்களுடைய வீட்டை அதிர்ஷ்டம் தட்டும் பொழுது ஒரு சின்ன வாய்ப்பு மாதிரி தாங்க உங்களுக்கு தெரியும். ஆனால் அதை நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் முழுமையாக புரிந்து கொண்டால் அது உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியாக மாறும். கிரகநிலைகள் உங்களுக்கு சொல்ல போவது என்ன தெரியுமா? சுக்கிர பகவான் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு தீர்வை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். குரு பகவான் உங்களுடைய வளர்ச்சியை இந்த ஒரு நேரத்தில் மெதுவாக இருந்ததை இந்த ஒரு நேரத்தில் இன்னும் நல்ல ஒரு மாற்றமாக நிச்சயமாக உருவாக்குவார். சனி பகவான் இன்னும் கொஞ்ச நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு பதிலை உங்களுக்கு தேடி கொடுப்பார். இதனுடைய அர்த்தங்கள் நீங்க இப்போ எடுக்கக்கூடிய சின்ன சின்ன முடிவுகளின் மூலம், சின்ன சின்ன பாதைகளின் மூலம் அது உங்களுக்கு நீண்ட நாட்கள் பயனுள்ளதாக நிச்சயமாக மாறிவிடும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நடக்கிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். நான் கூறியது சரியா தவறா என்பதையும் நீங்கள் கூறுங்கள். அதனையும் நான் பார்த்து தெரிந்து கொள்கிறேன். நல்லதே